வணக்கங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாரம். நான் உங்கள் ஏர்முனை ராஜ்கரன். நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு கால்நடை பராமரிப்பு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து கிர் மற்றும் நாட்டு மாடு கலப்பின மாடுங்க. இது நேரத்திற்கு பார்த்திங்கன்னா 5 லிட்டர் வரை பால் கறக்கக்கூடிய ஒரு மாடுங்க. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மடிவீக்கம். பொதுவாக மாடுகளில் பார்த்திங்கன்னா கலப்பின மாடு, நாட்டு மாடு போன்ற மாடு வகைகளில் இந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு இந்த மடிவீக்கமானது வருங்க, அப்பப்போ வந்து போகுங்க. இப்போ நம்ம அந்த மடிவீக்கத்தை 2 நாளில் எப்படி கட்டுப்படுத்துறது, இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ முதல் பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து இந்த மடியானது பாருங்கள் எப்படி வீங்கியிருக்குன்னு பாருங்கள். நல்லா வீக்கம் கொடுத்துருக்குதுங்க. 2 காம்பு கீழே பார்த்திங்கன்னா நல்ல வீக்கம் கீழே இறங்கி வந்திருக்குங்க. இதை வந்து நம்ம எப்படி இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறதுன்னு இப்போ பார்ப்போங்க. அதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 முதல் 15 எண்ணிக்கைகள் கொண்ட சாக் பீஸ். நம்ம மடியோட அளவிற்கு ஏற்றவாறு இந்த பொருளை நம்ம பயன்படுத்தலாங்க. அந்த சாக் பீஸை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணுங்க. 4 துண்டாக நறுக்குன்னா 2 எலுமிச்சம்பழம் எண்ணிக்கையில் கொண்ட 2 எலுமிச்சம்பழங்க. ஒரு கற்றாழை, ஒரு சோத்து கற்றாழை வந்து 1/2 மடலுங்க. கற்பூரவள்ளி இலை வந்து ஒரு 4 இலைங்க. ஃபஸ்ட்டு இந்த சாக் பீஸை இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணுங்க. நல்லா பவுடராக பருவருன்னு இல்லாத பொடி பண்ணிக்கணுங்க. 1/2 மடல் கற்றாழை இந்த மாதிரி இந்த மேல் தோலை சீவி இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடணுங்க. இதை கழுவி 4 இது கற்பூரவள்ளியை எடுத்துக்கணுங்கண்ணா. 2 எலுமிச்சம்பழம் எண்ணிக்கையை இந்த 4ஆக கட் பண்ணிக்கணுங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா பிடியாட்ட பிடிச்சுங்க. நம்மக்கிட்ட கடையில் வாங்காத மஞ்சள் தூள், நம்ம மஞ்சள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம மஞ்சளவே பொடியாக்கி அந்த மஞ்சள் தூளை பயன்படுத்தணுங்க. கடையில் வாங்குகிற பாக்கெட் மஞ்சள் தூளை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதில் வந்து ரசாயன கலவையும் சேர்க்குறாங்க. அதனால் நம்மக்கிட்ட ஏதாவது மஞ்சள் இருந்ததுன்னா அந்த மஞ்சளை வந்து நம்ம மஞ்சள் தூளாக மாற்றி இதோட நம்ம கலந்து மடிகளுக்கு பூசினோம்னா 2 நாளில் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாங்க. இது இயற்கை முறையில் தீர்வு. மாடுகளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸு அந்த மாதிரி எதுவுமே வராதுங்க. இதை பண்ணி பயன்பெறுமாறு இந்த மாதிரி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.